வணக்கம் மக்களே! தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்குங்க. அரசு போக்குவரத்து கழகத்தில வேலை கொட்டி கிடக்கும் ஓட்டுநர், நடத்துனர் காலிப்பணியிடங்கள் 8, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்கு. தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. இது தொடர்பாக வெளியாகுள்ள செய்திக்குறிப்பில பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்டங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க ஓட்டுநர் 24 முதல் 48 வயது வரை பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கனரக வாகனம் ஓட்டு உரிமம், பேட்ஜ் மற்றும் குறைந்தது 18 மாதம் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிப்போர் 24லேருந்து 48 வயதுக்கு இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் அவர்களோட நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா பொது சேவை பேட்ஜ் பெற்றிருக்க வேண்டும் அவசியம்னு குறிப்பிட்டிருக்காங்க. விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்க முடிவு செய்திருக்காங்க. இதற்கான ஒப்பந்தங்களில் வெளியிடப்பட்டுள்ள இதன் மூலம் விழுப்புரம் கோட்டத்தில் கீழே உள்ள விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 667 ஓட்டுநர்களையும் 724 நடத்துனர்களையும் நியமிக்க உள்ளதாக, அதேபோல் சேலம் கோட்டத்தில் 142 ஓட்டுநர்களையும் 134 நடத்துனர்களை பணியமர்த்த திட்டமிட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுகையில், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பற்றாக்குறை இருப்பதால் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் நியமிப்பதால் அனைத்து பேருந்துகளையும் இயக்க முடியும் என்று அறிவிக்கவும் செஞ்சுருக்காங்க. நிரந்தர நியமனம் செய்யப்படும் வரை தற்காலிக ஏற்பாடுகள் தான் என்று அமைச்சர் கூறியிருக்காரு. மனிதவள நிறுவனங்கள் மூலம் பணியாளர்களை நியமிப்பது சமூக நீதிக்கு எதிரானது. அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதை உறுதி செய்து காலியாக உள்ள பணியிடங்களை உடனே அரசு நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இதுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், காலி பணியிடங்களாக அறிவிச்சிருந்தாங்க. அதுலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பேருந்தில் இயக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் தான் அப்படின்றதுனால அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி தான் எனக்கு தெரிஞ்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.